இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணேன். ஸோ அதனால் ஆடை இவ்வளோ சேர்ந்துருந்துச்சு. ஸோ எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், இன்றைக்கி ஆடை எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதனால் அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இவ்வளோ தான் ஆடை இருக்குது. சரி, இந்த ஆடையில் வந்து ஒரு 100 கிராம் நெய் வரும்னு நினைக்கிறேன். இது ஒரு 15 நாள் ஆடை. இந்த ஒரு 150 கிராம் நெய் வரும். இந்த ஆடையை அப்படியே அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி, நார்மல் தண்ணி தான், எல்லாம் சிறு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. ஊற்றியாச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் அடித்தேன். எனக்கு ஆடை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு ஓட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆடை எப்படி எடுத்துருக்கேன்னு சொல்லி ஒரே ஒரு கிளாஸ் தான் தண்ணி ஊற்றினேன். அந்த தண்ணி கூட இன்னொரு கிளாஸ் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு அந்த தண்ணி கூட ஊற்றலை. போட்டு 2 நிமிஷம் தான். நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் எடுத்து வைக்கிற ஆடையில் ஒரு 2 நிமிஷம் போட்டாவே எனக்கு ஆடை சீக்கிரமாக கிடச்சிடும். ஏன்னா நான் பாலை நைட்டே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலைல எழுந்திரிச்சோன்னா வடிகட்டினா கெட்டியான ஒரு ஆடை வந்துடும். அதையே நான் ஸ்டோர் பண்ணி இந்த பாக்ஸில் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் ஆடை எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஆடையை எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். நான் ஏன் வச்சுட்டேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜு வந்து எனக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் அடிக்கும் போது கொஞ்சம் க்ரீமியாக ஆயிடுச்சா. ஸோ அதனால தான் நான் உடனே வந்து அடுப்பில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம ஆடை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தால் போதும். ஏன்னா கொஞ்சம் கூலிங்கோடு அடித்தா தான் ஆடை நமக்கு வந்து வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, முருங்கைத்தலை போடுவாங்க. என்கிட்ட இப்போதைக்கு முருங்கைத்தலை இல்லை. அதனால் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு ஜீரகமாக போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா மொறுன்னு ஆயிடுச்சுன்னா நெய் நல்லா வந்துடுச்சுன்னு அர்த்தம். நான் நெய் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு அப்படின்னா தான் நம்மளோட நெய் ப்ராசஸிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் இது இருக்கணும். ரொம்ப வந்து அதுக்கு நம்ம கருகட்டும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்பீடில் வைக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்பீடில் வைக்கக்கூடாது. நார்மலாக சிம்மில் வச்சு தான் வந்து நம்ம வந்து நெய்யை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெய் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. நல்லா நுரையெல்லாம் கட்டிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து நல்லா ஹீட் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம சில்வர் பாக்ஸில் வந்து இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது நான் எடுக்கும் போது ஒரு மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 மணி. நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுறதுக்கு மணி 5 மணி ஆயிரும். டீ டைமில் மட்டும்தான் நான் அதை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதோட டெசிஷன் ஃபுல்லாக சொல்கிறேன். என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.